நாம் அமர்ந்து தியானம் செய்யும் நம் வீடு என்றால் ஞானிகள் சொன்ன தத்துவங்கள் அனைத்துமே ஒரு அணுவிற்கும் நுண்ணிய நிலைகளும் அதை பொருத்தி பார்க்கலாம். அகண்ட அண்டத்திலே பிரம்மாண்டத்தினுடைய நிலைகளையும் அதை பொருத்தி பார்க்கலாம். அந்த தத்துவங்கள் அனைத்துமே இணைந்துதான் வரும். அதை போன்று நாம் குடியிருக்கும் வீடு, இல்லம் என்று எத்தனை பெயர்களை சொல்லுகின்றோம். இதையே மாற்றி இது வீடு என்று இல்லாதபடி நம் வீட்டையே ஆலயம் என்றும், இந்த ஆலயங்கள் அனைத்துமே ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதுதான். அது ஆலயம் என்றும், ரிஷிகள் வாழும் ஒரு தெய்வீகமான இடம் என்றும் இதை நாம் செயல்படுத்துவதற்காக நாம் எங்கே அமர்ந்து தியானம் செய்கின்றோமோ, வீட்டிலோ அல்லது தொழில் செய்ய இடங்களிலோ மற்ற எதுவாக இருந்தாலும், இப்பொழுது நாம் எப்படி நாம் குருநாதர் காட்டிய வழியிலே நம் உடல் உறுப்புக்கு அந்த சக்தி பெற வேண்டும், ஒவ்வொரு அணுவும் பெற வேண்டும் என்று நாம் எப்படி நமக்கு தியானம் செய்தோமோ, இதே போன்று நாம் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த வீட்டையே ஆலயமாக, ரிஷிகள் வாழும் தெய்வீக இடமாக உருவாக்க இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட அந்த சக்திகளை, அதாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், அகஸ்தியன் தாய் கருவிலை பெற்ற அந்த நஞ்சினை வென்றிடும் பச்சிலை வாசனைகளையும், மூலிகை மனங்களையும், விஷமுறி வேர்களின் மனங்களையும், விண்ணினுடைய ஆற்றலும் நாம் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த வீடு முழுவதும் படர வேண்டும். இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியாக நினைவை செலுத்தி அங்கே தரைகளிலும் சுவர்களிலும் படர வேண்டும். இந்த வீட்டை சுற்றிலும் படர வேண்டும் என்று நாம் எப்படி இந்த உயிர் கடவுள் அவனால் உருவாக்கப்பட்டது, இது ஆலயம் என்று இந்த உடலை எண்ணினமோ, இதை போன்று நாம் வாழக்கூடிய இந்த இடத்தையுமே அதே போன்று எண்ணி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணி ஏங்கி தியானித்தது போன்று நாம் தியானம் இருந்து, அதாவது அமர்ந்து தியானம் செய்யும் இந்த இடத்தையும் கண்ணின் நினைவை செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தினமோ, அகஸ்தியின் தாய் கருவில் பெற்ற அந்த சக்தி நாம் நினைவை செலுத்தி ஏங்கி எடுத்தோமோ, அதை இரண்டையுமே நாம் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த வீடு முழுவதும் தரைகளிலும் சுவர்களிலும் வீட்டை சுற்றியும் படர வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி, என்றால் இது தேவையா, இதுக்கு இவ்வளவு நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாக என்று நாம் எண்ணலாம். ஆனால் இதனுடைய உள்பொருளை ஞானி காட்டி வழியிலே அன்று ஆலயங்கள் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அனைத்துமே மனிதர்கள் எங்கோ எத்தனை நிலைகள் அவர்கள் அறியாது அவர்கள் வளர்த்து கொண்ட நிலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இருளான நிலைகள் வரும் பொழுது அந்த இருளை அகற்றிடும் நிலையாக, இந்த வேதனை அகற்றிடும் நிலையாக மக்கள் அனைவரையும் ஒன்றுபட செய்வதற்குத்தான் ஆலயம் என்று உருவாக்கி அங்கே உயர்ந்த உணர்வுகளை பதிவு செய்து அந்த உயர்ந்த உணர்வின் ஒளிகளை, சப்தங்களை, அந்த ஒளி கொண்டு வெளிச்சத்தை உருவாக்கி அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு உயிரிலும் இந்த உணர்வுகள் படும்படி செய்து அதை எண்ணும்படி செய்து அந்த உணர்ச்சிகளை தூண்டி அனைவரும் ஏகோபித்த நிலையில் அந்த உயர்ந்த சக்திகளை பெற்று வளர்த்து அங்கே பதிவாக்கி அதை நினைவாக்கி அங்கே செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி அதை ஒவ்வொருவரும் பெருக்கி தங்களுக்குள் வளர்த்து கொண்டு அந்த ஞானி பெற்ற உயர்ந்த நிலைகள் அவர்கள் பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட இடம்தான் ஆலயம். அங்கே அந்த ஞானிகள் உணர்வுகளையும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளையும் மனிதன் ஒளியாக்கும் உணர்வுகளைத்தான் அங்கே பதிவு செய்து அதை வளர்க்கும் இடமாக உருவாக்கினார்கள். ஆனால் இன்றோ அந்த ஆலயம் என்பது நம்முடைய குறைகளையும் துன்பங்களையும் பல எத்தனையோ வேதனைப்பட்ட நிலைகளையும் சொல்லக்கூடிய இடமாக இன்று மாறிவிட்டது. அதனால் குரு அடிக்கடி நம்முடைய ஆலயங்கள் சாதாரணமானதல்ல, அவ்வளவு பொக்கிஷங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அதே கருத்துப்படி அந்த ஆலயத்தை ஞானி எப்படி பொக்கிஷமாக உருவாக்கினானோ நாம் குடியிருக்கும் இந்த வீட்டை நம்முடைய இல்லம் என்று சொல்லுகின்றன, இந்த இல்லத்தையும் நாம் ஆலயமாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வீடு நம்முடைய வீடாக இருக்கலாம் அல்லது வாடகை வீடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இதில் நாம் சிறு வயதிலிருந்து நாம் மட்டுமில்லை, இந்த குடி யாரெல்லாம் இங்கே அமர்ந்தார்களோ அவர்கள் அனைவருமே எல்லா நேரத்திலும் நல்ல உணர்வுகளைத்தான் சுவாசித்திருப்பார்கள், நல்லதைத்தான் வெளிப்படுத்தியிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் செழிப்படைந்திருக்கலாம், வெறுப்படைந்திருக்கலாம், பகைமை, இதுபோன்று எத்தனையோ உணர்வுகள் இந்த வீட்டிலும் தரைகளிலும் சுவர்களிலும் எல்லாமே பதிவாக்கி வைத்துள்ளது. நாம் நம் உடலை எண்ணுகின்றோம், தியானம் இருக்கின்றோம், ஆத்ம சித்தி செய்கின்றோம். ஆனாலும் நாம் இந்த வீட்டிற்குள் தான்
24 மணி நேரமோ அல்ல மற்ற நேரங்கள் இங்கேதான் இருக்கின்றது. இந்த உணர்வுகள் நம்மை அறியா இயக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் நாம் தூய்மைப்படுத்தி நம் வீட்டையே ஆலயமாக்கி அந்த அருள் உணர்வுகளை இங்கே பரப்பி மீண்டும் மீண்டும் நாம் அந்த அருள் உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ளவும், அதே போல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் என்ன என்றால், மற்றவர்களுக்கு, அதாவது இந்த தியானமே என்ன என்று தெரியாதவர்களுக்கு அல்லது இந்த தியானமே செய்யாதவர்களுக்கு, அவர்களுக்கும் நாம் இது மூலமாக மறைமுகமாக இந்த வீட்டிலே நாம் எப்படி நம் உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி எனக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று எப்படி நாம் உணர்வோடு ஏங்கி பெற்றோமோ அந்த சக்தி வாய்ந்த உணர்வை இங்கே பரப்பினால், நம் வீட்டிலே பதிவு செய்தால், நம் வீட்டு முழுவதும் இதை படரச் செய்தால், இங்கே குடியிருப்போரும் சரி, இங்கே வரக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் இந்த உணர்வுகளை சுவாசிக்க நேரும். அவர்களும் இதை பெறக்கூடிய தகுதியை நாமே ஏற்படலாம். அதாவது மறைமுகமாக குருநாதர் சொல்லக்கூடிய வழி இது மட்டுமல்ல, நாமும் சில நேரங்களில் வெளியிலே சென்று சில மாறுபட்ட உணர்வுகள் கொண்டு வந்திருந்தால் நாம் பதிவு செய்து நம் வீட்டிற்குள்ளே பதிவு செய்த இந்த உணர்வை மீண்டும் நமக்குள் கிளர்ச்சிகளை தூண்டி நம்மை அறியாமலே இந்த உணர்வுகள் நம்மை நல்வழிப்படுத்த செய்யும். என்றால் இதற்குத்தான் குருநாதர்களுக்கு ஒரு பெயரை சொல்லி சகஜ மார்க்கம், ஞானகுரு சொன்ன பெயர் சகஜ வாழ்க்கையிலேயே விண்ணினுடைய ஆற்றலை பெறக்கூடிய மார்க்கம் என்று இதை சொல்லிவிடார். ஆகவே நாம் சகஜமாக எதை நாம் சாதாரணம் என்று நினைக்கின்றோமோ, இந்த வீட்டில் உள்ள தரைகளிலும் சுவர்களிலும் எங்கெல்லாம் நாம் நினைவை செலுத்துகின்றோமோ, எந்தெந்த பொருள்களை எல்லாம் தொட்டு உபயோகப்படுத்துகின்றோமோ, அடிக்கடி நாம் கையிலே போனை எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த போனிலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும், மகிழ்ச்சி உணர்வு படர வேண்டும் என்று இப்படி நாம் கையிலே எடுத்து கண்ணிலே பார்த்து நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்திலுமே சர்வ இடங்களிலுமே எங்கெல்லாம் நாம் செல்லுகின்றோமோ அங்கெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும். அகஸ்தியன் பெற்ற நஞ்சை வெல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க அவன் உணர்வை ஒளியாக மாற்றி அந்த வின் சென்ற உணர்வுகள் அனைத்தும் படர வேண்டும் என்று எண்ணினால், அதை பதிவாக்கினால், இங்கே பரவை செய்தால் ஒவ்வொரு பொருளிலுமே காந்த புலன் உண்டு. நாம் மனிதன் மிக மிக சக்தி வாய்ந்த வலுப்பெற்ற எண்ணங்கள் கொண்டவர்கள். நாம் கண்ணிலே உற்று பார்த்து, அதுவும் நம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த சக்தி இங்கே படர வேண்டும் என்று பூர்வ மத்தியிலே எண்ணினால் இது ஆக்கினை என்றால் மிக மிக சக்தி வாய்ந்த ஆணை என்று பொருள். மனிதனுடைய எண்ணத்திற்கு கூடிய வீரிய சக்தி வேறு எதற்கும் கிடையாது. நம்முடைய எண்ணத்தால் நினைவால் இது போன்ற உணர்வு வலைகளை விண்ணிலிருந்து கவர்ந்து இங்கே பாய்ச்சினால் அனைத்திலுமே இது பதிவாகின்றது, படர்கின்றது. ஆக நாம் நம் வீட்டையே அத்தகைய ஆலயமாக ஒரு தெய்வீக மகிழ்ச்சிகள் ஞானிகள் வாழக்கூடிய இடமாக மாற்ற இப்போது நான் சிறிது நேரம் நம் வீட்டிலும், அதாவது வீடு என்று சொல்லுகின்றேன், எங்கே அமர்ந்து ஒவ்வொருவரும் நீங்கள் தியானம் செய்கின்றீர்களோ அல்லது செல்கின்றீர்களோ அந்த இடத்தை அவ்வாறு எண்ணிக்கொள்ளுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அகசியின் நஞ்சை வென்று உணவை ஒளியாக மாற்றிய அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அனைத்தும் வீடு முழுவதும் படர வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிப்போம். அங்கே பரவ செய்வோம். நம்முடைய நினைவுகளை விண்ணிலை செலுத்தி, அதே போல அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திற்கு நினைவை செலுத்தி அங்கிருந்து உயிர் வழியாக பூர்வ மத்திய வழியாக இழுத்து கவர்ந்து அந்த உணர்வலைகளை ஒளியான அணுக்களை நஞ்சை வென்ற ஆற்றல் மிக்க சக்திகளை நாம் எப்படி இழுத்து நாம் சுவாசித்து பின் உடலிலே அது சுழன்று அந்த மூச்சை வெளிப்படுத்துகின்றோமோ, இதை போன்று நம் நினைவை துருவ நட்சத்திரத்தின் மூலம் அகஸ்தியன் மூலம் செலுத்தி அதை இழுத்து கவர்ந்து சுவாசித்து அதை நம் வீட்டிலே நம் மூச்சலைகளாக படரச் செய்வோம். எல்லா இடங்களிலும் படரச் செய்வோம். இதே போல ஞானகுரு உபதேசித்தது போன்று நமக்கு 10 மகரிஷிகளை சொல்லியுள்ளார்கள். ஒவ்வொருவராக சொல்லுகின்றேன். ஞானகுருவை எண்ணி அந்த மகரிஷியின் நினைவை செலுத்தி அந்த மகரிஷியுடைய அருள்சக்தி நம் வீடு முழுவதும் படர வேண்டும், தரைகளிலும் சுவர்களிலும் வீட்டை சுற்றிலும் படர வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுருவின் அருளால் அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும், மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும், போகமா மகரிஷியின் அருள் சக்தியும், காளிங்கநாதரின் அருள் சக்தியும், வியாசக பகவானின் அருள் சக்தியும், வால்மீகிமா மகரிஷியின் அருள் சக்தியும், கோலமா மகரிஷியின் அருள் சக்தியும், அத்திரி மகரிஷியின் அருள் சக்தியும், பிருகு மகரிஷியினுடைய அருள் சக்தியும், கொங்கணவமா மகரிஷியினுடைய அருள் சக்தியும்,
நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லம் முழுவதும் படர வேண்டும். தரைகளிலும் சுவர்களிலும் இந்த வீட்டை சுற்றிலும் அந்த மகரிஷிகளுடைய உணர்வுகள் படர வேண்டும். இந்த இல்லத்தில் குடியிருப்போரும் வீட்டை எண்ணுவோர் அனைவரும் அருள் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும். அந்த ஒவ்வொரு உயிரான ஈசனுக்கும் இந்த உயர்ந்த சக்தி அமுதாக அமைய வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். நம் வீட்டை ஆலயமாக உருவாக்குவது கொண்டு நம் வீட்டை ரிஷிகள் வாழும் அந்த தெய்வீக மகரிஷிகளுடைய சப்தரிஷி மண்டலம் என்று சொல்லுகின்றன. அதை போன்று நாம் அந்த மகரிஷிகள் வாழும் இந்த சப்தரிஷி மண்டலம் போன்று நாம் நம்முடைய ஆலயத்தை நாம் உருவாக்குவோம். அதற்காக நாம் உயிரான ஈசனை வேண்டி குரு காட்டிய வழியிலே இங்கே அந்த உணர்வுகளை பரப்புவோம், பதிவு செய்வோம், அனைவரும் பெறச் செய்வோம்.